வணக்கம் மக்களே, நீங்க இப்ப கேட்க போறது ஒரு அழகான காதல் கதை. நீ தீயா இல்லை தென்றலா. இது நான் எழுதும் ஒரு கற்பனை கதை. மறக்காம இந்த கதைய முழுசா கேளுங்க. கேட்டுட்டு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாமா? நீ தீயா இல்லை தென்றலா, அத்தியாயம் 9. ஹே, உனக்கு என்ன கொழுப்பா? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க என்று திவ்யா சஞ்சயிடம் சொல்ல, ஹே வாயாடி, என்ன பார்த்தா கொழுப்பு இருக்கிற மாதிரியா தெரியுது? நல்லா பாரு, 6 பேக்ஸ், ஜிம் பாடிடி, நானு தெரியலையா பார்த்தா என்று சஞ்சய் சொல்ல, தெரியுது 6 அடி ஆளுதான், ஜிம் பாடி தான், ஆனா ஆளு உடம்பு வளர்ந்த அளவுக்கு அறிவு தான் வளரல என்று திவ்யா சொல்ல, கரெக்டு தான், எனக்கு அறிவில்லதான், அதனாலதான் உன்னை பொண்டாட்டி ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று சஞ்சய் சொல்ல, சி பட பைத்தியம் என்று திவ்யா சொல்ல, ஆமாண்டி பைத்தியம்தான், ஓ மேல என்று சஞ்சய் ஒரு மார்க்கமாய் சொல்ல, அந்த நேரம் பார்த்து ஃப்ளைட் கிளம்ப போகிற அனௌன்ஸ்மெண்ட் வர, தங்கச்சிமா நீயும் திவ்யாவும் பத்திரமா வீட்டுக்கு போங்க, 2 daysல நாங்க திரும்பி வந்துடுவோம் என்று சொல்லிவிட்டு ராகவனையும் மதுவையும் ஒரு சேர பார்த்துவிட்டு வாசு